கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு இனிமையானவர்களே, திருமுழுக்கு தியானத்தின் 2ஆம் நாளை சந்திக்கின்றோம். இந்த திருமுழுக்கு என்பது ஒரு அழைப்பு என்று கண்டோம். இந்த அழைப்பு விண்ணிலிருந்து வருவது. எதற்காக இந்த அழைப்பு? தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய உடலோடு ஒன்றித்து உறுப்பாக இருக்க இந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய உடலாகிய திருச்சபையின் உறுப்பாக மாறுகிறார்கள். இந்த மாற்றம், உருமாற்றம் என்பது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை திருமுழுக்கு மூலமாக நடைபெறுகிறது என்று கண்டோம். இந்த திருமுழுக்கில் நாம் நிறைவாக காண்பது உடன்படிக்கையை மீறிய குற்றங்களுக்காக, உடன்படிக்கையை மீறிய குற்றங்கள் என்பது கடந்த காலத்தின் பாவங்களுக்காக வருத்தப்படுவது, மன்னிப்பு கேட்பது. இதை பொது பாவ அறிக்கை என்றும் தனி பாவ அறிக்கை என்றும் பார்த்தோம். திருமுழுக்குக்கு ஆயத்தம் பெறுகிற பிள்ளைகளுக்கு இந்த 2 பாவ அறிக்கைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒருவர் பாவத்தை சுமந்து கொண்டு பாவத்துக்குள்ளேயே நிலைத்திருந்து திருமுழுக்கு பெறுவது கடினமான காரியம். கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்களை தனக்குள் சொந்தமாக்கிக் கொண்டு கடவுளுடைய விருப்பத்தின்படி ஒருவர் வாழ உடன்படிக்கை செய்து கொள்ள முடியாது. எனவே கடவுளுக்கு விருப்பமில்லாதவை என் எண்ணத்தில், என் பேச்சில், என் செயலில் இருப்பவை எல்லாவற்றையும் நான் அப்புறப்படுத்த வேண்டும். இதுதான் பாவ அறிக்கை என்று பார்த்தோம். இந்த பாவ அறிக்கையை பொதுவாக நாம் காணும்போது ஒருவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவர் கடவுளுடைய பிள்ளையாக மாற வேதத்தில் 5 வழிகள் காட்டப்பட்டிருக்கின்றன என்று கண்டோம். முதலாவது, பாவத்தினின்று விடுபட விரும்புபவர் தம் குற்றத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். 2வது, தன் குற்றத்திற்காக மனம் வருந்த வேண்டும். 3வது, தன் குற்றத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். 4வது, இனி இத்தகைய குற்றங்கள் செய்வதில்லை என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். 5வது, தன் கடந்த கால குற்றங்களுக்காக பரிகாரம் செய்து வாழ வேண்டும். இவையெல்லாம் வேதம் சொல்லும் பாடங்கள். முதலாவதாக, குற்றத்தை ஒத்துக்கொள்வது என்பது ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான முதல் படி என்று பார்ப்போம். குற்றத்தை ஒத்துக்கொள். எரேமியா 3:13, உன் குற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். உன் குற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். அருமையான பிள்ளைகளே, இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மனமாற்றத்தின் ஆரம்பமே.
தன் குற்றங்களை நியாயப்படுத்திக் கொண்டு வாழ்பவர்கள் குற்றத்திலிருந்து மீள முடியாது, அவர் மனமாற்றம் அடைய முடியாது, அவர் கடவுளுடைய சமூகத்துக்கு திரும்பி வர முடியாது, கடவுளோடு ஒப்புரவு செய்து வாழவும் முடியாது. தான் செய்யும் பாவங்கள் தனக்கு நியாயமாகப்படுவது வரையிலும் அவர் அறிவு தெளிவோடு இல்லை என்று அர்த்தம், பன்றிக் குழியிலேயே இருக்கிறார் என்று அர்த்தம். இதெல்லாம் நாம் ஏற்கனவே தியானித்த கருத்துக்கள். இவ்வாறு தன் குற்றங்களை நியாயப்படுத்தி பாவத்திற்கு மேல் பாவம் செய்பவர்களை ஆண்டவர் எச்சரித்து கண்டித்து பின்பும் திருத்தம் பெறாதவர்களை அவர் துன்பத்தால், வேதனைகளால், துயரங்களால், இழப்புகளால், மரணங்களால் உடமிட்டு தன் சமூகத்துக்கு கொண்டு சேர்க்கிறார் என்பது பைபிள் சொல்லும் பாடம். பிரியமானவர்களே, இந்த நிலையில் அறிவு தெளிவு என்பது அவசியம். பன்றிக்குழியில் ஊதாரி மகன் தன்னுடைய நிலையை உணர்ந்தான். அந்த உணர்வு என்பது அவனுடைய வாழ்க்கையில் குற்றத்தை உணரும் ஒரு நிலையில் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மையை அவனுக்கு கொடுக்கிறது. குற்றத்தை ஒத்துக்கொள்ளும், தான் ஒரு பாவி, தான் ஒரு குற்றவாளி என்பதை அவன் ஒத்துக்கொள்ளும் ஒரு நிலையை அவனுக்கு தருகிறது. இது விசுவாச வாழ்க்கையின் தொடக்கம். பேதுரு இயேசுவை ஆண்டவராக கண்டுகொண்ட அந்த பரிசுத்த நேரம் என்பது அவர் தன்னை ஒரு பாவியாக கண்டுகொள்ளுகின்ற நேரம். இத்தனை ஆச்சரியமான ஒரு மீன்பாட்டை தனக்கு கொடுத்த கர்த்தர் நிச்சயமாக தெய்வ மகனாக இருக்க வேண்டும், இவரே தெய்வ மகன் என்பதை அவர் உள்ளூர விசுவசித்த போது சொல்வார், ஆண்டவரே நான் பாவி என்று. ஒருவர் இயேசுவுக்கு பின்னால் தன்னை கையளித்துக் கொண்ட ஒரு சந்தர்ப்பம் என்பது ஒருவர் தன்னை பாவி என்று தாழ்த்திக் கொள்ளுகின்ற நிலை. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் வாருங்கள் என்று ஒருவரை ஆண்டவர் அழைக்கிறார் என்றால் அந்த அழைப்பு எத்தகையவருக்கு என்றால் தன்னை தாழ்த்திக் கொள்பவர்களுக்கு. எவ்வாறு தன்னை தாழ்த்திக் கொள்கிறார்? தான் ஒரு பாவி என்று தாழ்த்திக் கொள்கிறார். தேவ சமூகத்துக்கு முன்னால் நிற்கும் தகுதியற்ற ஒரு பாவி என்று எப்போது ஒருவர் தன் மார்பை அறைந்து நிற்கிறாரோ அப்போதே அவர் மகா பெரிய விடுதலையை காண்கிறார். அங்கே பாவத்தை ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை உண்டாவதை பார்க்கிறோம். எரேமியா 34ஆம் அதிகாரம் 20வது வசனம், எங்கள் குற்றங்களையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய தெய்வத்தின் சமூகத்துக்கு முன்னால் வந்து நின்று சொல்கிறார்கள். எப்போதெல்லாம் நெருக்கடிகளும் எப்போதெல்லாம் பிரச்சனைகளும் அவர்களை தொடர்ந்ததோ அப்போதெல்லாம் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டுக் கொண்டார்கள். பிரியமான பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் ஒருவர் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அப்போதெல்லாம் தன்னை பரிசோதித்து பார்த்து தான் ஒரு பாவி என்பதை கண்டுகொண்டார். இதுதான் ஒரு திருமுழுக்குக்கான ஒரு ஆயத்த நிலை. தன்னை ஒரு பாவி என்று கண்டுகொள்ளுகின்ற ஒரு நிலை என்பது ஒரு முக்கியமான நிலை என்று பார்க்கிறோமா. இரண்டாவதாக, ஒருவருடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அவர் தன்னுடைய குற்றத்திற்காக மனம் வருந்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. திருப்பாடல் 51ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுமா, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளம், எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நொறுங்குண்ட குற்றம் உணர்ந்த உள்ளம், நொறுங்குண்ட இதயம், நறுங்குண்ட ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இதயத்தை ஒருபோதும் தள்ளுவதில்லை. அருமையான பிள்ளைகளே, தாவீது ராஜா குற்றம் இழைத்த போது 51ஆம் சங்கீதத்தை பாடினார். தன்னுடைய இருதயம் மிகுந்த வேதனைப்பட்டு கண்ணீரோடு தேவ பாதத்திலே நின்று அவர் உருகி பாடினார், கர்த்தாவே என் பாவங்களை பொறுத்துக் கொள்ளுமா, பிதாவே என் பாவங்களை பொறுத்துக் கொள்ளுமா, நான் குற்றமுள்ள நிலையிலே பிறந்தேன், பாவத்தில் என் அன்னை என்னை கருத்தரித்தாள் என்று சொல்லி
அவர் தேவ பாதத்திலே தாழ்த்தி கொண்டார். என்னிடமிருந்து உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்து விடாதேயும், உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்னிருந்து என்னை தள்ளி விடாதேயும் என்று அவர் கண்ணீரோடு அழுது புலம்பினார். மன வருத்தம் என்பது அவசியமான காரியமா? அவன் கருமையான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவ சமூகத்தில் ஒரு புதிய சிருஷ்டியாக மாற ஆயத்தப்படுகிறாய் என்றால் உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, உன் இருதயத்தின் ஆழத்திலே பதிந்திருக்கின்ற பாவ கரை உன்னை விட்டு நீங்கி போகும்படியாக அவருடைய சமூகத்தில் மன வருத்தத்தோடு நில்ல. என் ஆண்டவருக்கு நான் இழைத்த குற்றங்களுக்காக என் வாழ்நாள் முழுவதும் நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் பொறுத்தல் கேட்கிறேன் என்று அவருடைய பாதத்துக்கு நீ திரும்பி வா. மூன்றாவதாக, பாவத்தை அறிக்கை செய். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இன்று நாம் இந்த பரிசுத்த தியானத்தில் கலந்து கொள்ளும் போது வெளிப்படையாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோமா? இந்த வெளிப்படையாக பாவங்களை அறிக்கை செய்வது ஒரு அவசியமான காரியமா? பிரியமானவர்களே, எவனொருவன் தன் பாவத்தை மறைக்கிறானோ அவனுடைய பாவங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படாது, அவன் வாழ்வடையான. மாறாக எவனொருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறானோ அவன் கடவுளுடைய இரக்கத்தை பெறுவானாம். பிரியமான பிள்ளைகளே, பாவத்தை அறிக்கையிடுவது என்பது அவசியமா? ஒருவருக்குள்ளிருந்து பாவம் களையப்பட வேண்டும் என்றால், பாவக்கரை அவனிடமிருந்து நீங்கி போக வேண்டும் என்றால், வழுக்கலான பாறையிலே நடந்து கொண்டிருக்கின்ற எனக்கு அருமையான பிள்ளைகளே, இன்று என் ஆண்டவர் சொல்லுகின்றார், பாவத்தை அறிக்கையிடு என்று. இரண்டு விதமாக அறிக்கையிடுகின்றோமா? சபையிலே பொதுவாக பாவத்தை அறிக்கையிடுகிறோமா? இன்னும் குழுவிலே ஒருவருக்கொருவர் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறோமா? அவன் பிரியமான பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கையிட வேண்டுமா? யாக்கோபின் புத்தகத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோமா? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13 முதல் 15 முடிய வசனங்கள், அங்கே தனி பாவ அறிக்கையை பற்றி வேதம் சொல்வதை நாம் வாசிக்க கேட்போமா? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13 முதல் 15 முடிய வசனங்கள். ஆமென். உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். கைத்தாளத்தோடு நகர்மையான பிள்ளைகளே, இங்கே ஒருவர் துன்பத்துக்குள் வருகிறார். துன்பம் வியாதி என, வியாதியினாலே துன்பம், துன்பத்தால் வியாதி ஆக ஒரு துன்பம் என்ற ஒரு நிலைக்கு ஒருவர் தள்ளப்படுகிறார். ஒரு ஆவிக்குரிய பிள்ளை துன்பம் என்ற நிலைக்கு தள்ளப்படும் போது அவர் முதலில் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆமேன். வாசிப்போம். ஆமேன். செய்யட்டும். ஆமென். மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். ஆமென். உங்களில் யாரேனும் நோயுற்றிருந்தால் துன்புற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர்கள் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது, விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்தவராயிருந்தால். கைத்தாளத்தோடு அருமையான பிள்ளைகளே, இங்கே ஒரு நெருக்கமான உறவோடு சில சத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. அங்கே துன்பம் ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் வியாதி இன்னொரு பக்கமா. வியாதி துன்பத்தின் மத்தியிலே தேவ சமூகத்தில் திருச்சபையின் தலைவர்களை அழைத்து, திருச்சபையின் பெரியவர்களை அழைத்து, திருச்சபையை அழைத்து ஜெபிக்க வைக்கின்ற ஒரு ஜெபத்தின் நீக்கத்தை பார்க்கின்றோமா? இவ்வாறு நீ செய்யும் போது உன் துன்பம் நீங்குகிறது, அதோடு உன் பாவம் அகன்று போகிறது. தொடர்ந்து வாசிப்போம். ஆகவே ஒருவருக்கு ஒருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். கைதாளத்தோடு அருமையான பிள்ளைகளே, எவனொருவன் தன் பாவத்தை மறைக்கிறானோ, அருமையான பிள்ளைகளே, இது ஒரு பெரிய சாபம் என்று சொல்வோமா? தன்னுடைய பாவங்களை ஒருவர் மறைப்பது என்பது பாவங்களை நியாயப்படுத்துவதையா? பிறருடைய பாவங்களை சுட்டி காட்டி திரிகின்றவர்கள் தங்களுடைய பாவங்களை மறைத்து தங்களை நீதிமான்கள் என்று வெளிவேஷத்தில் காட்டிக் கொண்டிருப்பவர்கள். அருமையான பிள்ளைகளே, இதை நாம் இந்த இடத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டுமா? நம்முடைய இருதயத்தில் என்ன நிலையோடு நாம் இருக்கின்றோமா? நம்முடைய இருதயம் என்ன நிலையிலே தேவ சமூகத்தில் நிற்கின்றது என்பதை பரிசோதித்து பார்க்கும் போது
அங்கே நம்முடைய பாவங்கள் மறைக்கப்படுகின்றன. ரகசிய பாவங்களோடு நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ரகசிய பாவங்களை சுமந்து செல்கிறோமா? அழுக்கு முட்டைகளை சுமந்து செல்வது போல இவ்வாறு இருக்கின்ற இடத்தில் தான் வேதம் இவ்வாறு கற்பிக்கின்றது. இந்த கொடிய நிலையிலிருந்து ஒரு மனிதன் விடுதலை அடைய வேண்டும் என்றால் பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தை அறிக்கையிட்டு பழகு. பாவத்தை அறிக்கையிட நீ எங்கே போக வேண்டுமா? இதோ சபைக்குள்ளாலே உன் சகோதர சகோதரிகளுடைய மத்தியிலே உன்னை போன்று அபிஷேகத்துக்குள்ளால் வந்து அவைக்குரிய ஜீவியத்துக்குள்ளால் இருப்பவர்கள் அவர்களுடைய மத்தியிலே உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பழகு. உன்னுடைய பாவத்தை சபைக்குள்ளாலே சொல்லு. உன் சகோதரர்களிடத்திலே மாறி மாறி உன் பாவங்களை சொல்லாமே. பிரியமான பிள்ளைகளே, தன்னுடைய பாவத்தை மறைத்து நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருப்பது அல்ல. மாறாக ஒருவர் ஒருவரை சந்திக்கும் போது தன்னுடைய பாவத்தை அறிவிக்க வேண்டுமாம். அங்கே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, உன்னுடைய சாபங்கள் நீக்கப்படுகின்றன. தொடர்ந்து வாசிப்போம். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டும் போது ஆமென் ஆமென் ஆமென். கருணையான பிள்ளைகளே, ரெண்டு காரியங்கள் இங்கே பார்க்கிறோமா? ஒருவர் பாவத்தின் கட்டுக்குள்ளே இருக்கிறார், ஒருவர் பாவத்தின் கட்டுக்குள்ளே இருக்கிறார். இந்த பாவத்தின் கட்டுக்குள்ளிருந்து அவரை விடுதலை தருவதற்காக என் ஆண்டவர் பல வழிகளையும் முறைகளையும் வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு அறிவு தெளிவு பெற்று தான் பாவி என்று எவ்வளவுதான் சூழ்நிலைகள் தேவன் தந்துமா ஏற்றுக்கொள்ளாத ஒருவரை அவர் வதைக்கிறார். துன்பங்களாலே துன்பங்களாலே நோய் நோக்காடுகளாலே அவர் வதைக்கிறார். இந்த நிலைக்கு ஒருவருக்கு வரும்போது சபையிலே நீ போ, தேவ பிள்ளைகளோடு உன்னை ஒப்புவையே. அங்கே அவர்கள் உன்னோடு சேர்ந்திருந்து ஜெபிப்பார்கள். அங்கே நீ என்ன செய்ய வேண்டுமாம்? உன் பாவங்களை அறிக்கையிடு. அங்கே உன் பாவங்களை அறிக்கையிடு. இதுதான் பாவ அறிக்கை என்று சொல்வது. பிரியமான பிள்ளைகளே, எவன் ஒருவன் தன் பாவத்தை மறைக்கிறானோ, மீண்டும் மீண்டும் பழமொழி ஆகமத்தில் சொல்லப்பட்ட இந்த சத்தியமா புதிய ஏற்பாட்டிலே தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட அஸ்திவார உபதேசமா? யோவான் 1:9 மீண்டும் மீண்டும் யோவான் இதை சொல்லுவார். பாவத்தை மறைக்காதே ஐயா, பாவத்தை அறிக்கையிடு. ஒருவர் ஒருவரை சந்திக்கும் போது பிறருடைய பாவங்களையும் குற்றங்களையும் சொல்லிக் கொண்டிருப்பது அல்ல. பிறருடைய குற்றங்களையும் குறைகளையும் பேசி பேசியே தன்னுடைய பாவத்தை மறைத்து பாவத்துக்கு மேல் பாவம் கட்டிக்கொள்வது அல்ல. மாறாக தன்னை தாழ்த்தி கொண்டு நான் ஒரு பாவியா, நான் குற்றம் செய்தேன் என்று நீ ஒருவரை சந்திக்கும் போது பேச பழகி கொண்டாய் என்றால் அங்கே ரெண்டு காரியங்கள் நடக்கிறதாம். ஒன்று, உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய விடுதலை உனக்கு உண்டாகுமா? உன்னை கவ்விக் கொண்டிருக்கின்ற சாபத்திட்டுக்கள் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தை விட்டு நீங்கி போக வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு அருமையான பிள்ளையே, அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் நீயே விரும்பி வந்து உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்கு நீ முடியாமல் போனால், என் தெய்வமா, உன்னை அன்பு செய்கின்ற தகப்பன் தன்னை உன்னை தண்டித்து திருத்துவாராம். உன்னை அன்பு செய்கிற நல்ல தகப்பன் உன்னை தண்டித்து திருத்துவாராம். வியாதிகளாலே துன்பங்களாலே அப்பொழுதாவது நீ சபைக்குள்ளாலே போ, உன்னுடைய சகோதரங்களோடு உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடு, உன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள். ஆமென். கருமையான பிள்ளைகளே, பாவங்களை அறிக்கையிட்டு சகோதர சகோதரிகளுக்குள்ளாலே உன்னுடைய குற்றம் குறைகளை எடுத்து சொல்வதற்கு நீ பழகி கொண்டாய் என்றால் உனக்கு ரெண்டு காரியங்கள் நடக்கின்றன. ஒன்று, பாவ கரை உன்னிடமிருந்து கழுவப்படுகிறது. 1 யோவான் 1:9 படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமா உன்னை சகல பாவங்களிலிருந்தும் கழுவி சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 படி. ஆக அது மட்டுமல்ல, இங்கே நாம் வாசிக்க கேட்டோமே, இன்று யாக்கோபு 5:13 முதல் 15 முடிய வசனங்களிலே உன் சாப தீட்டுக்கள் எடுக்கப்படுகின்றன, வியாதிகளும் துன்பங்களும் உன்னை விட்டு நீங்கி போகின்றன. ஆமென். பிரியமான பிள்ளையே, இதுதான் வழி. இங்கே இந்த உபதேசம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த திருமுழுக்கு தியானத்தினுடைய தொடக்க காலத்தில் இருந்தே உன்னை தாழ்த்திக் கொள்ளவுமா, உன் பாவங்களை அறிக்கை செய்து பழகவும் உனக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆமென். பிரியமான பிள்ளையே,
உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கோ, உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கோ. ஒரு புதிய வாழ்வுக்காக, ஒரு புதிய ஜீவியத்திற்காக உன்னை நீ ஒப்புவிக்கின்றாய். ஞானஸ்நானத்தின் மூலமாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலின் உறுப்பாக உன்னை உருமாற்றுகின்ற இந்த அற்புதமான நேரத்தில் நீ ஒரு புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்கிறாய். பழைய மனிதனை களைந்து புதிய மனிதனை அணிந்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான நிலை அங்கே மனமாற்றம் என்பது இவ்வாறு உண்டாகிறது. மனமாற்றம் என்பது பாவத்தை ஒத்துக்கொள்ளும் மனமாற்றமா, தன்னை பாவி என்று எப்போதும் ஏற்றுக்கொள்ளும் மனமாற்றமா, தான் ஒரு பாவி என்ற உணர்வோடு ஜீவிக்கின்ற மனமாற்றமா? எனக்கு அருமையான பிள்ளையே, இது எங்கே ஆரம்பிக்கின்றது? உன்னை தாழ்த்தி கொள்ளுகின்ற வேளையில், உன்னை தாழ்த்தி கொள்ளுகின்ற வேளையில் அகந்தையும் செருக்கும் உள்ளவன் பிறருடைய குற்றங்களை தூற்றிக் கொண்டே நடப்பான. அகந்தையும் செருக்கும் உள்ளவன் தன்னுடைய பாவத்தை எப்போதும் நியாயப்படுத்திக் கொண்டே இருப்பான. துர்நாற்றம் அடிக்கின்ற அவனுடைய ஜீவியத்தை மூடி மறைக்க அவனுடைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற முடியாமல் உள்ளே போராடி கொண்டிருப்பான். எனக்கு அருமையான பிள்ளையே, ஆனால் தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் தன்னை தாழ்த்தி பழக வேண்டுமா? எப்போதும் ஏற்றுக்கோ. சபைக்கு முன்னாலே உன்னை ஒத்துக்கோ. நான் ஒரு பாவி ஐயா. உன் கடந்த காலத்தினுடைய பாவங்களை பேசுவது மட்டுமல்ல, இன்றும் இப்போதுமா நான் எந்த நேரமும் விழுந்து போவேன் ஐயா. நான் பாவத்தின் ஒட்டிலே இருந்து கொண்டிருக்கிறேனா? இங்கே 7ஆம் அதிகாரம் ரோமையரில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் 14ஆம் வசனத்திலிருந்து, ஐயா எனக்குள்ளே ஒரு போராட்டமா, எனக்குள்ளே ஒரு போராட்டமா, நான் பாவத்தில் கட்டுண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பரிசுத்தவான் தன்னை அறிக்கையிடுகிறார். ஐயா அவருடைய குரலை கேள், அவருடைய குரலை கேள். பாவியும் பாவியும் எப்போதும் ஒன்றித்திருப்பார்கள். பாவியும் பாவத்தை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள், நியாயப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அப்படி உன்னுடைய வாழ்க்கையை பழக்கிக் கொள்ளாதே. தேவ சபையிலே ஒருவர் வருகிறார் என்றால் தேவ சபையிலே வந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு திரும்பி செல்ல வருகிறார். அழுக்கோடு மீண்டும் அழுக்கை ஏற்றுக்கொண்டு திரும்பி செல்வதற்கல்ல. எனவேதான் சபைக்குரிய ஒரு ஜீவியத்தில் ஒருவர் தன்னை பாவி என்று ஏற்றுக்கொண்டு பழக வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோமா? நம்மை தாழ்த்தி பழகுவோமா? எப்பொழுது உன்னுடைய இருதயமா தேவ சமூகத்தில் தாழ்ந்ததோ அப்போதே உன்னுடைய இருதயத்திலிருந்து பாவ வேதனை நிறைந்த, மன வருத்தம் நிறைந்த அறிக்கைகள் வெளியே வருமா? இதை எப்படி ஆதி சபை செய்ததென்றால், சபைக்குள்ளே ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ஸ்நேக பரிமாற்றத்தின் வேளையில் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள். ஆமென். பிரியமான பிள்ளைகளே, எவ்வாறு உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கை செய்து உன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு நீ பழகுவாய் என்றால் ஒரு புதிய மனோபாவம் உனக்குள் உண்டாகுமா? எப்போதும் அந்த ஆயக்காரனை போல உன்னுடைய இருதயமா தன்னை தாழ்த்தி கொண்டே நிற்கும். ஐயா ஆசீர்வாதங்களுக்கு மேல் ஆசீர்வாதமா உனக்கென்று அல்ல. வேதம் சொல்லுகிறது 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். 1000 தலைமுறைக்கும் சாபத்துக்கு மேல் சாபத்தை குடும்பத்திலே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். அருமையான பிள்ளையே, இன்றைக்கு உன்னை எச்சரிக்கையோடு சொல்லுகிறேன், உன்னை தாழ்த்து, உன்னை தாழ்த்தி பழகிக்கோ. நீ ஒரு பரிசுத்த சபையிலே வருகிறாய் என்பதை உணர்ந்துக்கோ. இங்கே உன்னை தாழ்த்தி உன் பாவங்களை அறிக்கையிட கற்றுக்கோ. இது உனக்கு தேவன் தருகின்ற கடைசி வாய்ப்பு என்று எடுத்துக்கோ. அருமையான பிள்ளையே, உன்னை பழக்கிக்கோ. எனக்கு அருமையான பிள்ளையே, இன்னைக்கு ஒரு புதிய குடும்பமாக உன்னை உருமாற்றுவதற்கு நீ ஆயத்தப்படும் போது உன்னை மனத்தால் ஆயத்தப்படுத்து. உன்னுடைய மனம் பக்குவப்படட்டுமா? உன்னை மனம் தாழ்ந்து கொடுக்கட்டுமா? நான் பாவியிலும் கடைசி பாவி என்று உன்னை ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு பயிற்சியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமாம். அந்த மனோபாவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாம். இது தாழ்ச்சியின் வெளிப்பாடையா. ஒருவன் அறிவு தெளியும் போது அவன் தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிறானாமா. இது தாழ்ச்சியின் வெளிப்பாடு என்பது அவன் தன்னை பாவி என்று ஏற்றுக்கொள்வது. இந்த அற்புதமான ஏற்றுக்கொள்ளுகின்ற பாவத்தை அறிக்கையிடுகின்ற ஒரு நல்ல பழக்கத்தை இன்று இன்னும் தொடர்ந்து இந்த 2ஆம் நாளுமா நாம் தேவ சமூகத்திலே கொடுப்போமா? நம்முடைய இருதயம் எங்கு போனால், நாம் எங்கிருந்தாலும், நாம் எந்த சூழ்நிலையில் சோதரங்கட்டாவே, நான் ஒரு பாவி ஐயா, நான் பாவத்தில் விழுந்து போகாமல் என்னை தாங்கிக் கொள்ளும் சுவாமி. நான் வடுக்கலான பாறையில் நடந்து கொண்டிருக்கிறேன் கட்டாவே, என்னை பொறுத்துக் கொள்ளும். இன்று நான் போய்கொண்டிருக்கிற இந்த பாதையிலே நான் பரிசுத்தமாக திரும்ப வண்ணமாக என்னை எச்சரித்து வழி நடத்தும் என்று ஒப்புக்கொடு. ஒவ்வொரு நாளுமா இன்று நான் செய்கின்ற இந்த தொழிலே, இன்று நான் பேசுகின்ற இந்த உரையாடலிலே கர்த்தாவே, நான் பாவத்தில் விழுந்து போகாமல் என்னை பரிசுத்தப்படுத்துமா. என் இருதயத்துக்குள் ஆளே பாவ சார்பு
இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் எந்த நேரமும் வாய்ப்பும் சூழ்நிலையிலும் கிடைக்கும் போது பாவத்தில் விழுந்து போவேன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த உணர்வு நமக்குள் உண்டாகட்டுமா? பிரியமான பிள்ளைகளே, இந்த நல்ல உணர்வுகளோடு ஒரு நிமிடம் எழுந்திருப்போமா? தேவ சமூகத்திலே ஆயக்காரனை போல கரம் எழுப்பி, கர்த்தாவே நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், கர்த்தாவே நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய சமூகத்தில் நின்று ஏறெடுத்து பார்க்கவும் துணிவில்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்துக்கு உன்னை ஒப்புக் கொடுத்து இப்போது தேவ சமூகத்தில் உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பொறுத்தருளும் பொறுத்தருளும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கேட்டுக்கொண்டு அந்த பவுலை போல, ஹல்லேலூயா, அந்த பவுலை போல நாமும் தேவ சமூகத்திலே பொறுத்தல் கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென்.